சாச்சா 2022 எனக்கு தெரியும் இந்த இயர்லயே நீங்க வந்து மீட் பண்ண ஒரு அழகான விஷயம்னா என்ன தவிர நீங்க வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்த ஒரு அமேசிங்கான விஷயம்னா என்ன சொல்லுங்க? ஓ இவன்ட்ட கேக்குறியாமா? சொல்றேன் மக்களுக்காக. நான் பஸ்ல எங்க அம்மாவோட போயிட்டு இருந்தேன். அப்ப அங்க அழகி பேசுறேன்ப்பா. நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது. எனக்கு வந்து சொன்னல எனக்கு வந்துட்டு எடுத்து விடுவான். ஒன்னு ஆய எடுத்து போடுவான். நிறைய இருக்குப்பா. என்னடா இது? ஐ லவ் யூ. எங்க வந்து எது எடுத்தாலும் 10 ரூபா கடைக்கு போயிருக்கான். 5-6 எடுத்து வந்துக்கிறான். நக்கல்யா அவனுக்கு. உன் gift தான் நான் பண்ணிட்டுமா ப்ளீஸ் பா. ஏண்டா தங்கச்சிக்கு அவனாவது லவ் பண்ற மேட்டர் ஏதாவது வாங்கி இது தருவாங்கடா. வந்து எவ்வளவு மண்டக்கடா. அவன் வந்து செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு பையனை பார்த்து அவன் மேல ஃபீல் வந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அவன்கிட்ட போய் நேரா கேட்டலாம் லவ் பண்ணிட்டாடான்ட்டு. சீனு வச்சீனு. இது என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய். சரி நான் சொல்ல மாட்டேன் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். பண்ணு. என்ன எல்லாம் கீழ போகுது? ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பொங்குதா பொங்காதா? பொங்குதா வந்துச்சு. ஐயோ ஏறுது. உன்னை உன்னி சார் தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. போய் இல்ல பா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் பாதியில நிக்குது ஃபுல்லா. யார் நினைச்சீங்க? அத நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சரி. வாவ். இது வந்து ரேடியம் க்ளோ ஆகும். நைட் எங்க வச்சாலும் உன் கப் கக்கூஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. நைட்ல சில டைம் அது வந்து மக்கு டைம் போ கரெக்ட் ஸ்டாண்ட். இது வந்து உங்களுக்கு எதுக்கு? கிறிஸ்மஸ் இல்ல, நியூ இயர் இல்ல. ஓ ஆம்லிங்ல கிஃப்ட் தர மாட்டீங்களாப்பா? அது வந்து சொல்றா தாங்க அது வந்து நீங்க வந்து எது ஊத்தினாலும் லைட் எரியும். நிஜமாவா? ஏண்டா அவ வாய் வச்சு குடிக்கும்போது கரண்ட் அடிக்காது? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எது ஊத்துனாலும் லைட் எரியுமா? தம்பி தண்ணி குடிப்பா. தண்ணி மகபா செம்ம ஜாலியா இருக்கு. எக்ஸைட்டிங்கா இருக்கு ஜாலி. தண்ணி ஊத்துனா லைட் எரியும். இதே மாதிரி நான் ஒரு லைட் ஒன்னு வாங்குனேன். அந்த கக்கூஸ்ல உட்காரும்ல அதுக்கு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம உட்கார்ந்தமே லைட் எரியும். இருக்கு அது மாதிரி நிஜமாலுமே இருக்கு. லைட் கலர் கலரா எரியும். நம்ம ஒத்துக்கட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சும்மா எனக்காக ஃபீல் பண்ணி வாங்குனீங்களா? வாங்குனீங்க. ஸ்வீட் தேங்க்ஸ் சாச்சா. நன்றி நன்றி நன்றி. சரி யாரு ஜெயிப்பா அந்த பேட்டில்ல சொல்லுங்க. யாருமா? என்னம்மா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க நீ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பூஜா ஜெயிச்சா நம்ம பிளாக் அவர்களே நீங்க என்ன பாட்டு போடுவீங்க? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. ஓஹோ கதை இப்படி போகுதா? பாலகுமாரியா? நான் ஜெயிச்சா நீங்க எந்த பாட்டு போடுவீங்க? என்னடா இழிச்சவாய பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. பூஜா தோத்துடுச்சுனா என்ன பாட்டு போடுவீங்க சார்? கிடைச்சதை இழக்கிறதும் இருந்தது கிடைக்கிறதும் பழகிறதும் நியாயம்தானடி. காதல் காதல் கண்ணார கண்ணோரி கலங்காதடி போனா என்ன நான் இருப்பேனடி. ஓ 60,000 ரூபாய் வீடு மிஸ் ஆயிடுச்சுனா இவர் வாங்கி கொடுப்பாரு இஎம்ஐல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஆல்ரெடி காரியமே கண்ணாபிரான் கட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஆமா இவன் எப்படி பாவம்? சரி அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் நேரம் இருந்தாதா அத அவன் பூஜாக்கு போடுறான்டா. ஓ அப்படி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? தம்பி அந்த குள்ள நரி மாமா ஒன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுப்பா. குள்ள நரி மாமே அப்படி வரணும் அது. ஓகேவா? அந்த பாட்டுல ரொம்ப பிடிச்சது அதுதான். அதுக்காக வெயிட் பண்ணிருப்போம் நாங்க எல்லாம். கரெக்டா அது வரும்போது குள்ள நரி மாமே அது நாங்க பண்ணுவோம். வாங்கப்பா. 31 டிசம்பர் தானே? எஸ். ஆஹா. அப்ப இது முடிஞ்சிரும்ல. நாளைக்கும் இதே Dress போட்டு நம்ம 1 ஜனவரி எபிசோட் ஹோஸ்ட் பண்ணலாமா? ஓ நீ அப்படி வரியா? ப்ளீஸ் மக்கப்பா. அப்பதான் நம்ம பழசு மறக்காத மாதிரி இருக்கும். மறக்காதே. எப்படி எல்லாம் மேட்ச் பண்ண வேண்டியதா இருக்கா? இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. மக்கப்பா ஏய் இந்த வருஷம் ஃபுல்லா மூஞ்ச மட்டும் அப்படி வைக்காத. என்ன இந்த வருஷம் ஃபுல்லா? எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். கூட நான் உன் கூட ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. மக்களுக்கு இருக்கான்னு தெரியலையே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே நம்ம காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைல்டான ஒரு கண்டஸ்டன்ட். சீரியஸ்லி அவர் கொஞ்சம் வைல்டு தான். ஒரு பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் கழுத்து கார்த்திக். The eagle is coming. சரி அன்னைக்கு
எலிமினேட் ஆன கேட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணா அடுத்த வாரம் நான் எலிமினேட் ஆயிட்டேன் அந்த ஷோலாம் புக் பண்ணுங்க அப்படின்னாமே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சரி எவ்வளவு நாள் கழிச்சு மாக்கா அப்பாவை பாத்திருக்கேன், கட்டி பிடிச்சு கிஸ்ஸே கொடுக்கல. அவனா நீ சி அந்த மனம் மிக்ஸில ட்ரிம் பண்ண மாட்டியா? குத்துடா. சி